Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Milky Mist Cow Ghee. Milky Mist Cow Ghee. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். முற்பிறவி பிற்பிறவி பேசுனது அந்த அடிப்படையில் தான் கைது பண்ணிருக்காங்க மகாவிஷ்ணுவை. இல்லை வேற என்ன டாபிக் என்னத்துக்காக கைது பண்ணிருக்காங்க? முற்பிறவியில் பண்ண பாபத்தினால இந்த நீங்கள் அப்படி பிறந்திருக்கீங்க. ஒரு தர்மத்துக்கு அடிப்படையில் தான் அவங்க பேசுகிறாங்க. அதில் கண்டென்ட் எடுத்துக்கணுமே தவிர இப்போ நான் சொன்னது இங்கே வார்த்தை எடுத்து வாதக்கூடாதுன்னு சொன்னீங்களே, இதே தான் அங்கேயும் கண்டென்ட் வேற. அப்படி எடுத்துக்கல செய்யணும்ன்றக்காக சொல்றது வேற. அதான் நீ இருக்கிற நிலைமைக்கு காரணம் இதுதான் சொல்றது. போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகாவிஷ்ணு எங்க போய் பேசினாரு? பள்ளியில போய் பேசினாரு. அவர் மத பிரச்சாரத்தை வேற எங்கேயாச்சும் போய் பண்ணலாம். நீங்க பள்ளிக்கூடத்துக்கு என்ன போர்வையில போயிருக்கீங்க? மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு போயிருக்கீங்க. அப்போ மாணவர்கள் மத்தியில நீங்க என்ன பேசியிருக்கணும்? முற்பிறவி மறுபிறவி இதெல்லாம் போய் பேசுறதுக்கு நீங்க அங்கே போனீங்களா? இதை ஒரு ஆசிரியர் கேள்வி கேட்டால் அவருக்கு ஒரு மரியாதையை நீங்கள் கொடுக்காம அவரை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க? அப்போனா மாற்றுத்திறனாளிகள்லாம் உங்களுக்கு அவ்வளோ கேவலமா? அவர் கேள்வி கேட்டாலே என்ன சொல்கிறீங்க? நீங்கள் முன்னாடி ஜென்மத்தில் செஞ்ச பாவம். இப்போ சைதாப்பேட் கோர்ட்டில் களி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? அப்போ அது எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவம்? அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? ஆமா, லா சொல்லுது. இவர் ஆன்மீக பணியில் இருக்கார். இவரும் மகாவிஷ்ணு ஒண்ணா? நாங்க ஒண்ணா தான் பார்க்கறோம். நீங்க பாக்குறீங்கல்ல, ஒண்ணான்னு கேக்குறேன். நீங்க அந்த மாதிரி பேசுவீங்களா? அவர் பேசுனது நான் உங்களை சொல்றது, நீங்க வேத பண்டிதர்னு சொல்றீங்க. வேதப்படி அடிப்படையில் நான் நடக்கிறேன்னு நீங்க சொல்றீங்களா? நீங்களும் மகாவிஷ்ணு ஒண்ணா தான் நான் இதை நான் ஒரு பக்கத்தில் நாங்கள் இந்து மதம்னு சொல்லிட்டு மறுபக்கத்தில் என்ன பண்ணுவோம்? நாங்கள் ஜாதி ஆதரிப்போம். எங்கள் வேதம் அப்படிதான் சொல்லியிருக்கு. இல்லை எல்லோரும் சமம்ன்றாங்க சொல்லுவாங்க. அப்புறம் அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் ஆகிறத ஏற்றுக்கிறாரா? அது சட்டம் நாங்க போட்டு கொண்டு வந்தது. வேற கோயில்கள் இல்ல, ஒரே கோயில்கள் கேக்குறாங்க. அப்படி இருக்க வேண்டாம். எல்லா வக்கீலும் ஒரே கோர்ட்டுக்கு போக தேவையில்லை. ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட் நீங்க ஒரு வக்கீலா இருக்கீங்கன்னா நீங்க எல்லா கோர்ட்டுக்கும் போலாம். நீங்க எந்த கோர்ட்டுக்கு போலாம். அவ்வளவுதான். இங்க அதேதான். இல்ல இல்ல இங்க கிடையாது. போலாம். இங்க அந்த விருப்பம் தான். எல்லாம் அந்த விருப்பப்படி தான் போயிட்டு இருக்காங்க. அவங்க கேட்ட கேள்வி அனைத்து சாதிகளும் எந்த கோயிலா இருந்தாலும் அங்க அர்ச்சகரா இருக்கலாம். கபாலி கோயிலுக்கு நான் பூஜை பண்ண கூட்டு போறேங்க. ஒருத்தர எனக்கு நேரா வச்சு இன்டர்வியூ பண்ணுங்க. வர சேலஞ்ச் பண்ணிக்க சொல்லுங்க. நான் சேலஞ்ச் பண்றேன். நான் சேலஞ்ச் இந்த பூஜை பண்ற அபிஷேகம் பண்றத இங்க உட்கார்ந்து ஒருத்தர் சொல்லட்டும். நான் பூஜை பண்ண கூட்டு போறேன். வேணாம் சார், இந்த சவால்லாம் விடாதீங்க. தாராளமா பண்ணலாம். எனக்கு நேரா உட்கார்ந்து அந்த கபாலீஸ்வரர் கோயில், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் ஜமத்தக்னிக்கு தெரியும். ஜமத்தக்னியாலேயே சில கோயில்களுக்கு போக முடியாது. நான் விரும்பினா தான் போக முடியாது. நான் விரும்பல. அதெல்லாம் போக முடியாது சார். நான் விரும்பலங்க. பாருங்க ஒண்ணே இல்ல. வடகலை தென்கலை நீங்க விரும்ப மாட்டீங்க. நீங்க விரும்ப மாட்டீங்க. ஏன்னா விரும்பிட்டா தான் போய் ஆகணுமே. ஆமா. செருப்பு மாடல யாரும் போடல. இங்க பாருங்க, பெரியார் மேல செருப்பு. அவர் என்ன பண்றாரு? ஊர்வலம் போகும்போது அவர் மேல செருப்பு வீசப்படுது. தொண்டர்கள் என்ன பண்ண, என் தலைவர் மேலே போடுறியான்னு சொல்லிட்டு அந்த செருப்பு எடுத்து பின்னாடி பழத்தை அடிச்சாங்க. சரிங்களா? நீங்க வரலாற்று மூட நம்பிக்கை உங்களுக்கு என்ன அல்ல, நீங்க வேணா கூட்டிட்டு போங்க. பிரச்சனை பண்ணுங்க, மாலை போடுங்க, எல்லாம் போடுங்க. பாருங்க, நீங்க அல்லா கூட்டிட்டு இருக்கு. திருச்சி ஸ்ரீரங்கரையும் போய் பார்த்துட்டாங்க. விபூதி வச்சுட்டு வெளியில வந்தானா பெரியாருக்கும் ஒரு மாலையை போட்டு அங்கே நின்று போட்டோ பிடிச்சிட்டு போவாங்க. இதுதான் தமிழ்நாடு. நீங்க எத்தனை காலத்துக்கு தான் இதோ சிலை இருக்குது அது இருக்குது தப்பா பேசிட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப சரியா பகுத்தறிவு பேசுறீங்க. நான் சொல்றேன், நீங்க ப்ளீஸ் சார், பகுத்தறிவுனா கத்துக்குறோம், சொல்லுங்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விவாதத்தில் நம்மோடு இருக்கக்கூடியவர் வேத பண்டிதர் ஜமத்தக்னி. வணக்கம் சார். வணக்கம். திராவிடர் கழகத்தின் வழக்கறிஞர் மணியம்மை. வணக்கம். வணக்கம். மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டது அது அதற்கான சர்ச்சைகள் அதெல்லாம். ஆனால் அதன் தொடர்ச்சியாக மூடநம்பிக்கை வர்சஸ் பகுத்தறிவு திராவிடம் அப்படின்ற அந்த ஒரு விவாதம் மீண்டும் கிளம்பி இருந்துச்சு. ஸோ அவர் பேசியதற்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இது நம்முடைய கலாச்சாரம், இது ஒரு ஆன்மீகம், முற்பிறவி மறுஜென்மம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திருக்குறள் கூட பேசியிருக்கு அப்படின்ற அந்த வாதம். இன்னொரு பக்கம் இல்லை, இதெல்லாம் மாணவர்கள் மத்தியில் சொல்கிறதில்லை, இதெல்லாம் முடக்கும் ஒரு செயல் அப்படின்ற ஒரு வாதம். அறிவியல் தான் பேசணும் அப்படின்ற வாதம். ஸோ இது குறித்து தான் உங்களுடைய பார்வைகளை பெற விரும்புகிறோம். ஜமத்தக்னி சார், உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம். உங்களுடைய பார்வை. இப்போ ஆன்மீகம் பேசினாருங்கிறதுக்காக தான் அவர் கைது பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆன்மீகம் பேசினாருன்றாங்க, அது அந்த அடிப்படையில் தான் பண்ணியிருக்காங்க. முற்பிறவி பிற்பிறவி பேசினது
அந்த அடிப்படையில் தான் கைது பண்ணிருக்காங்க மகாவிஷ்ணுவை. இல்லை வேற என்ன டாபிக் என்னத்துக்காக கைது பண்ணிருக்காங்க? முற்பிறவியில் பண்ண பாவத்தினால இந்த தரம் நீங்கள் அப்படி பிறந்திருக்கீங்க. மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் அப்படி பேசியிருக்காரு. ஆமாம், அதில் சில சிக்கல்களாக இருக்குங்கிற அந்த அடிப்படையில் அந்த வழக்குகள் தானே. அதான் ஆன்மீகம் பேசுனதுக்காகன்னு கைது இல்லை, பண்ணல. ஆன்மீகத்தை அடிப்படையெல்லாம் எல்லாமே பேச வேண்டி வந்துடுமே. அது சேர்த்து தானே பேசணும் ஆன்மீக அடிப்படையில். இப்போ இவர் பேசுனது தப்பு, அரெஸ்ட் பண்ணிட்டாரு. காந்தி அவர்கள் அமைச்சர் இலவச சைக்கிள் கொடுக்கக்கூடிய ஒரு மீட்டிங் ஸ்கூலில் தான் நடக்காது. அதில் என்ன சொல்லியிருக்காரு, பாவம் பண்ணால் அதனால பிள்ளைகள் பிறக்கும், ஆம்பளை பிள்ளை பிறக்கும். அப்போ கலைஞர் பண்ண பாவத்தினால தான் ஸ்டாலின் பிறந்தாரான்னு கேள்வி வந்துருப்போம். புண்ணியம் பண்ணியிருந்தால் பொன் குழந்தைகள் பிறக்குங்கிறாரு. இதுவும் ஸ்கூலில் தான் இருக்காரு. மகாவிஷ்ணு பேசுனதும் ஸ்கூல் தான். பெண்களை கொஞ்சம் பெருமையா பேசுறாங்க, பெண் குழந்தைகளை பெருமையா சரி, பாவம் பண்ணாதான் ஆம்பளை பொண்ணுங்க அங்கே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதான் சார், உவமையா நீங்க எக்ஸாக்ட் மீனிங் எடுத்துக்கிறீங்க, ஆனா அது ஒரு பெருமைக்காக. இவர் பேசுறது பெருமை எடுத்துக்கலாமே, அப்புறம் புண்ணியம் பண்ணலாம்னு எடுத்துக்கலாமே குழந்தைகள். இல்ல சார், வார்த்தை அதே தாங்க. இவர் பாவம் பண்ணதுனால அங்கஹீனமாக பிறக்கிறோம் பேசுகிறார் இல்லையா? அப்புறம் என்ன சொன்னார் காந்தி? என்ன சொல்கிறாரு, புண்ணியம் பண்ணால் தான் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கும், பாவம் பண்ணால் ஆம்பளை பிள்ளை பிறக்கும். பெண் குழந்தைகளை இரண்டாம் தரத்துல வச்சு பார்க்கிற இப்போ இவர் பேசுறதுக்கு இவர் அரெஸ்ட் பண்ண வேண்டாமா? அதான் சார், பெண் காந்தி பேசுறதுக்கு அரெஸ்ட் பண்ண வேண்டாமா? பெண் குழந்தைகளை இரண்டாம் தரமா வச்சு பார்க்கறது, பெண் குழந்தைகளை ஒடுக்கும் செயல். ஏன் கொலை கூட பண்ணிட்டு இருந்தாங்க, பெண் குழந்தைகளை கொலை கூட செஞ்சாங்க, சிசு கொலைகள்லாம் நடந்துச்சு, கள்ளிப்பால் ஊத்தி பண்றது. அதற்கு பிறகு எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்து அதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு மட்டுப்படுத்துறோம். இப்ப ரெண்டாம் தரமா வச்சு பார்க்கும் பொழுது இல்ல இந்த குழந்தைகள்லாம் முக்கியமானவர்கள் தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. ஏன்னா சமூகத்துல அந்த பார்வை இந்த ரெண்டு பேருக்கு வித்தியாசம் சொல்லுங்களேன். அதான் அந்த வித்தியாசம், அந்த வித்தியாசத்தை காந்தி பேசுறது ரைட் சார், அந்த வித்தியாசம் தான். அப்ப பெண் குழந்தைகளை வீடுகள்ல இருந்து சமூகத்துல இருந்து ஒரு ஒடுக்குமுறைக்குள்ளாகிற நேரத்துல அப்படி நீங்க வந்து ஒடுக்குமுறைக்கு உள்ளாக தேவையில்லை, அதனால நீங்க மன பலகீனம் அடைஞ்சிட தேவையில்லைன்ற ஊக்கத்துக்காக பேசுறதுக்கும். சரி, பொன் குழந்தை சரி, பாவம் பண்ணா ஆம்பளை பிள்ளை இப்படி. இப்ப சார், பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்ட ஒரு நபரா இருக்கிறவங்கள்ட்ட நீங்க புண்ணியம் பண்ணனால பிறந்தவங்கன்னு சொல்றோம், ஏதோ பாவம் பண்ணியிருந்தீங்க முன் ஜென்மத்துல அதனாலதான் இப்படி பிறந்தீங்க பெண் குழந்தையா சொல்றதுதானே வேற. இல்ல, ஆம்பளைக்கு மட்டும் சொல்லலாமா பாவம் பண்ணா தான் ஆம்பளையா பிறப்பான்னு? சார், சுப்ரீம் இடத்துல யார் இருக்கா, யாரு அப்புறம் கேள்வி இல்லைங்க. ஆண் பெண் இவங்களை ஏத்தி இறக்க பேசக்கூடாது, இவ்வளவுதானே. முன் ஜென்மா பத்தி பேசி இதனால இறக்கி பேசணுங்களை ஏத்துறதுக்காக சில நேரங்கள்ல கொஞ்சம் கூடுதல். இவர் பேசக்கூடாது, அவர் பேசலாமான்னு ஆம்பளையா பிறந்ததோட சம்பந்தப்படுத்துறீங்க. அதுவும் ஸ்கூல் ப்ரோக்ராம்ங்க, அது ஸ்கூலுக்குள்ள கொடுக்கறதுக்கு அது பேச இல்லைங்க. ரெண்டு ஸ்கூலுக்குள்ள பேசுறாங்க. பாவம் பண்ணா ஆம்பளை பிள்ளை பிறக்குங்கிறாரு ஸ்டாலின். உதயநிதிலாம் பாவம் பண்ணதுலாம் பிறந்தாங்களா? சார், நீங்களும் நானும் பாவம் பண்ணதுனால தான் பிறந்தமான்றதெல்லாம் வேற சார். நீங்க அந்த எக்ஸாக்ட் மீனிங் எடுத்தனால இப்ப நீங்க என்ன பாவம் பண்ணதுனால பிறந்தீங்க, நான் என்ன பாவம் பண்ணதுனால பிறந்தேன், அப்படிதான் கேட்கறாங்க. எல்லாருமே போன ஜென்மத்து பாவம் புண்ணியத்துல பிறந்தீங்க. அதுல நீங்க உயர்ந்த இடத்துல இல்லாம இப்படி தாழ்ந்த இடத்துல இருக்கிறது காரணம் போன ஜென்மத்துல நீங்க பண்ண பாவம்னு சொல்லும் போது அது வேற இல்ல. நீங்க தாழ்ந்தெல்லாம் போயிடல, நீங்க புண்ணியம், இது பெண் குழந்தைகள் வந்து இவ்வளவு கேவலம் இல்லை அப்படின்னு சொல்றது வித்தியாசம் இருக்கு. பெண் குழந்தைகள் கொண்டு சரிங்க, ஆம்பளை குழந்தைலாம் பேச வரேன். ஆம்பளை குழந்தைல பாவம் பண்ணதுலாம் பிறந்தா ஆம்பளை குழந்தைகளை ஆம்பளையா பிறந்துட்டாங்கிறதுக்காக எங்க கொண்டாங்க? கொண்டதில்ல. இவ பேசுறது சொல்லுங்க, இவர் பேசுற வார்த்தையை மட்டும் பேசுங்க சார். பாவம் பண்ணதுனால ஆம்பளை பிள்ளை பிறக்குங்கிறாரு. சோ கண்டினியூ பண்ணுங்க. அதனால அவரையும் சேர்த்து கைது பண்ணணுங்கிறேன். ஓகே, இவர் பண்ணணும்னா சரி, முன்ஜென்ம பாவ புண்ணியம் சொல்ற தப்புன்னு நினைச்சா இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தா நம்ம முன்னோர்கள் எழுதின எந்த நூலையும் ஸ்கூலில் எடுக்கவே முடியாது. ஔவையார் சொன்னதை எடுக்க முடியாது, திருக்குறள் சொன்னதை எடுக்க முடியாது. இந்த மாதிரி பெரியவங்க பழைய நாளில் சொன்னவங்க, அபிராமி அந்த ஆளாக சொல்லியிருக்காங்க, அருணகிரி யார் சொன்னதையும் எடுக்கக்கூடாது. ஒரு தர்மத்துக்கு அடிப்படையில் தான் அவங்க பேசுகிறாங்க. அதில் கண்டென்ட் எடுத்துக்கணுமே தவிர இப்போ நான் சொன்னது இங்கே வார்த்தையை எடுத்து வாதக்கூடாதுன்னு சொன்னீங்களே, இதே தான் அங்கேயும் கண்டென்ட் வேற. அப்படி நல்லது செய்யணும்ன்றக்காக சொல்றது வேற. அதான் நீ இருக்கிற நிலைமைக்கு காரணம் இதுதான் சொல்றது. கண்டென்ட்டா எடுத்துக்கணுமே தவிர வார்த்தை எடுத்துக்க கூடாது. இப்ப எடுத்து வார்த்தை எடுத்துக்கிட்டு தான் என்ன கண்டென்ட்டா நான் சொல்றேன் இருக்குல்ல. இப்ப நீங்க அங்க என்ன கண்டென்ட் சொல்லிட்டு பாருங்க, பாவம் பண்ணாதீங்கிற அடிப்படையில பாவம் பண்ணாதீங்கன்ற அடிப்படையில சொன்ன பிரச்சனை இல்லையே. அப்படிதான் ஏதோ பாவம் பண்ணனால இந்த நிலைமையில் இருக்கீங்கன்னு சொல்லும் போது பிரச்சனை. ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல. இனி நீங்க செய்யாதீங்க, ஏன்னா பாவம் பண்ணீங்கன்னா இப்படி ஆயிடுவீங்கன்னு சொல்றக்கும், ஏதோ பாவம் பண்ணனாலதான் நீ இந்த நிலைமையில இருக்கீங்கன்னு இழிவுபடுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சார். சாராம்சம் ஒண்ணு தானுங்க. பாவனதுலாம் ஆம்பளை பிள்ளைய பிறப்பேன்னதும் விட்டு பண்ணதும் ஒன்று தாங்க. ரெண்டு சொன்ன கண்ணு, ரெண்டு ஸ்கூல் ப்ரோக்ராம், அது வேறு விஷயம். பொது மேடையில் கூட பேசலை.
ரெண்டும் ஒன்றா தான் பேசியிருக்காங்க. சரி நம்ம மனுஷனே விட்டுருவோம், மனித வர்க்கத்தையே விட்டுடுவோம். இப்போ ஜீவராசி எடுத்துக்குவோம். செங்கல்பட்டு தாண்டி ஒரு மாடு 2 வேளை குளித்து நல்லா பச்சை புல்லு மேயுது. நம்ம டவுனில் ஒரு மாடு குளிக்க தண்ணி இல்லாமல் நோட்டீஸ் திருட்டு இருக்குது. இது என்ன அடிப்படைங்கிறீங்க? இப்போ அந்த மாடு ஏதோ பாவம் பண்ணிடுச்சா சார்? அப்படிதான் இருக்கணும். இல்லைன்னாக்க நீங்கள் எப்படி சொல் அப்போ காரணம் சொல்லணும் நீங்கள். இப்போ நாய் எப்படி இருக்குது, ஒன்று ஏசியில் போச்சு ஒரு காரு, ஒரு நாய், இன்னொரு குப்பை கூடையில் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் நீங்கள் சொல்லுங்கள். நான் சொன்னேன் நீங்கள் மாவனா, நீங்கள் ஒரு காரணம் சொல்லுங்கள். இதுக்கு அந்த நாய் ஏன் ஏசி காரில் போச்சு, இது ஏன் இப்படி இருக்குது, அந்த மாடு ஏன் பில்லு தின்னுது, இது ஏன் நோட்டீஸ் தின்னுது, அதுக்கே குளிக்க நேரம் இல்லை, இது ஏன் 2 வேளை குளிச்சுது, இதுக்கெல்லாம் நீங்கள் காரணம் சொல்லுங்கள். அந்தந்த நாய் பண்ண பாவம் தானா இல்லை வேற ஏதோ நாய் பண்ண? நீங்கள் இல்லைன்னு மறுத்து வேற காரணம் சொல்லுங்களேன். இல்லைன்னு மறுத்து நீங்கள் வேற காரணம் சொல்லுங்கள். நாங்கள் இதை தான் காரணமாக சொல்ல போகிறோம், இதுதான் பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் இது ஏற்க போகிறது இல்லை. மறுக்கிறவங்க வேற ஒரு காரணம் சொன்னாங்க. இல்லை சார், ஒரு நாய் இனத்தை நம்ம பழக்கப்படுத்தணும், ஒரு மாட்டு இனத்தை நம்முடைய தேவைக்காக பழக்கப்படுத்தணும். அது வனவிலங்குல இருந்து நம்ம வந்து நமக்கு சேர்ந்த விலங்குகளா, நமக்கு உதவும் விலங்குகளா மாற்றணும். நாம கிராமங்கள்லயே இருந்தோம், சிலர் கிராமங்களையெல்லாம் இணைச்சு பெரு நகரங்களானாங்க. அப்போ அங்க இருக்கிற நாய்களோ மாடுகளோ அப்படியாச்சு, இங்க இருக்கிற நாய்களோ மாடுகளோ சுதந்திரமா இருக்கிறது. மனிதர்களுடைய செயல்பாடை விட்டுட்டு பேசணும். மனிதர்களுடைய செயல்பாடை அப்படிதான் பேசணும். அப்படிதான் பேசணும்னா ஓகே. ஆமா, மனிதர்களை விட்டுருங்க. அப்பயே சொல்லிட்டேன், மனிதர்களை விட்டுடுங்க. இல்ல சார், மனிதனால தானே அது இப்படி மாறுச்சு. மாடு சும்மா மாறல, அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு காட்டுல சுத்திட்டு இருந்தது. ஏன் வீட்டுல வந்து கட்டி போட்டோம்? நம்ம அதை நமக்கு தேவைக்கு பாலுக்காகவோ இறைச்சிக்காகவோ தேவைங்கிறதுக்கு உழவுக்காகவோ தேவைங்கிறதுக்கு தானே கூட்டின்னு வந்து கட்டி போட்டோம். மனிதர்களை சம்பந்தப்படி சொன்னா ஒத்துக்க மாட்டாது. நாங்கள் பாவ புண்ணியங்கிற அடிப்படையில் மனிதர்கள் சம்மந்தமே இல்லைங்க. நாங்கள் பேசும்போது மனிதர்களை சம்மந்தப்படி தான் பேசுகிறோம். ஓகே, நீங்கள் மனிதர்களை சம்மந்தப்படி ஏன் பேசுறீங்க? ஏன் அந்த சம்பவங்களை எல்லாம் சம்மந்தப்படுத்துறோம்? கூடாது. அது கண்மூடித்தனமான விஷயம் ஆயிடும்ல அது. இதுக்கு நீங்க விளக்க சொல்லுங்க சார். மனிதர்கள் சம்மந்தப்பட்ட சொன்னாதான் ஏத்துக்க மாட்டீங்கல்ல. நாங்க சம்மந்தப்படுத்தாமன்னு சொன்னோம். சார், இப்ப சம்மந்தம் இல்லாத விஷயத்த சம்மந்தப்படுத்தலைன்னா பரவாயில்ல, சம்மந்தம் இருக்குல்ல. இல்ல, மனிதர்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க எதுவுமே கேட்கக்கூடாது. அதுகள் ஏன் கஷ்டப்படுது? அது கஷ்டப்படுதுன்னு எப்ப சொல்லுச்சு? சொல்லவே வேணாம், கண்ணால் பார்த்தாதீங்க. மனிதர்களை சம்மந்தப்படுத்தாதீங்க. மனிதர்களை பண்ணலையே. நீங்க மனிதர் தான் பண்ணலையே. அது குளிக்க முடியல, தண்ணி குடிக்க இல்ல, நோட்டீஸ் திங்குது. கஷ்டம் உங்களுக்கு கண்ணால பார்த்தா தெரியுதுங்க. நீங்க ஏன் சார் பாக்குறீங்க? நீங்க பாக்காதீங்க, உங்களை விட்டுருங்க. அது கஷ்டப்படுறது எப்படி தெரியும்? இது நியாயம்னு சொல்லிட்டா அப்படியே மனிதர்களுக்கு வர வேண்டியது. அதான் சார், அது எப்படி கஷ்டப்படுதுன்னு சொல்றீங்க? அது ஏன் கஷ்டம்னு நினைக்கிறீங்க? அதுக்கு அது கஷ்டமே இல்லையே, சந்தோஷமா இருக்கு. சாப்பிட ஒண்ணு கிடைக்கல, அதுதான் அதுக்கு சந்தோஷமே. குப்பை குழியில அதுதான் அதுக்கு சந்தோஷம். உங்கள்ட்ட சொல்லிச்சா சார் அது நான் கஷ்டப்படுறேன், ஏசியில போறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏசி இல்லாம இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு உங்கள்ட்ட சொல்லிச்சா? மனிதர்களை சம்மந்தப்படுத்தாதீங்க, மனிதர்களோட பார்வையை அதை விட்டுருங்க. மாடு கஷ்டப்படுதுன்னு எப்ப சொல்லிச்சு உங்கள்ட்ட? கேட்டதா சொல்லிருக்கோம். கேட்கல இல்ல, நான் கேட்கல. நான் பார்த்தத சொல்லுவாங்க, நீங்க பார்த்தத சொல்லாதீங்க. மனிதர்களை விட்டு நீங்க கேட்டு வந்திருங்க, பேட்டி எடுத்துட்டு வந்திருங்க. அதான் கொஞ்சம் பிரச்சனை. மனிதர்களை விட்டுருங்க சார், மனிதர்கள் எடுக்கிற பேட்டியை விட்டுருங்க. ஆமா, அதோட பார்வை நம்ம பார்வையில தான் வச்சிருக்கோம். ரைட். மூட பழக்க வழக்கம்னு ஒன்று சொல்கிறாங்க, அது எல்லா மதத்துலேயும் உண்டு. அதாவது இயேசுநாதர் 7வது நாள் உலகத்தை படைத்தார்னு அவங்களோட தத்துவம். இந்த 7 நாளை எப்படியா கணக்கு பண்ணீங்க? சூரியன் இல்லை, உலகம் இல்லை, எப்படி கண்டுபிடிங்க? பார்த்தா அது பிளைண்டு. எனக்கு அந்த மதம் சார்ந்து சரியா தெரியாது, அதனால இதை சொன்னேன். இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் எல்லா மதத்திலும் இருக்கு. அதை எடுத்து வாதம் பண்ண முடியாது. நம்முடைய தெளிவுக்கு, நம்முடைய ஆன்மீக நம்பிக்கைக்கு அவங்கவங்க மதத்தை அவங்கவங்க நம்புறாங்க. இந்த கத்தியால் அடிச்சுட்டு போறாங்கல்ல இஸ்லாம் மதத்துல இல்லையா, முகரத்துக்கு பண்ணுவாங்க இருக்கு. அது அவங்க நம்பிக்கை, அதை மூட பழக்கம் நான் பேசக்கூடாது இல்லையா. அப்ப இந்து மதத்துல ஒரு கொள்கை இருக்கும், நம்பிக்கை உள்ள பண்ண போறான். ஒன்ன நம்பிக்கை எல்லாம் விட்டுட்டு. அதான் சார், அடுத்தவங்களையோ அவர்களையோ பாதிச்சுக்கும் போது சட்டம் வந்துடும்ல. சட்டம் பேசணும்ல, பேசிதான் ஆகணும். ஆமா, சட்டம் பேசணும். ஆனா அந்த நம்பிக்கைகளை நீங்க குறைக்க முடியாதுங்கிற. ஒரு மதத்தினுடைய நம்பிக்கைகளை குறைச்சி பேச முடியாது. நீங்க பாவ புண்ணியம் பேசலன்னா வள்ளுவர் பேச முடியாது, ஔவையார் பேச முடியாது, பழைய நூல்கள் எதையுமே நீங்க எடுத்து பேச முடியாது. ரைட் ரைட். மணியம்மை, உங்களுடைய பார்வை? அதாவது மாட்டுக்கு எவ்வளோ கருணை காட்டுறாங்க பாருங்க. மாடு வந்து ஏசியில் போதான், இங்கே சென்னையில் இருக்கிற மாடு வந்து பேப்பர் சாப்பிட்தான். அப்போ இவங்க மாட்டுக்கு கூட கருணை காட்டுறாங்க, ஆனால் சக மனிதனுக்கு வந்து இவங்க வந்து ஒரு அடிப்படை கருணை கூட இல்லாமல் பேசுகிறாங்க. பார்த்தீங்களா, மகாவிஷ்ணு வந்து எங்கே போய் பேசினாரு? பள்ளியில் போய் பேசினார். அவர் மத பிரச்சாரத்தை வேற எங்கேயாச்சும் போய் பண்ணலாம், மடங்களில் பண்ணுங்க, கோயில்களில் பண்ணுங்க, இல்லை அரசினுடைய அனுமதி, காவல்துறை அனுமதி வாங்கி தெருக்கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் போட்டு பேசுங்க.
நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு என்ன போர்வையில் போயிருக்கீங்க? மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுன்னு போயிருக்கீங்க. அப்போது மாணவர்கள் மத்தியில் நீங்கள் என்ன பேசியிருக்கணும்? முற்பிறவி, மறுபிறவி இதெல்லாம் போய் பேசுறதுக்கு நீங்கள் அங்கே போனீங்களா? இப்போ இதை பேசக்கூடாதுன்னு ஒரு தமிழாசிரியர் கேட்குறாரு. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க? நீங்கள் ஔவையார் பாடத்தை எடுத்துடணும், திருக்குறளை எடுத்துடணும். திருக்குறள் பேசியிருக்குல்ல, ஏன் எடுக்கணும்னு நான் கேட்குறேன். பேசியிருக்கல மேம். திருக்குறள்ல முற்பிறவி பேசியிருக்கல, எழுபிறப்புன்னு பேசியிருக்குல்ல. திருக்குறள்ல முழுமையா வந்து பகுத்தறிவு கருத்துக்கள் தான் இருக்கு. நீங்க திருக்குறள்ல எங்கேயாவது பெய்யும் மழை, அதாவது கணவனை தொழுத பெண் அது வந்து சொன்னா பெய்யும் மழை பெய்யும், அது வந்து பகுத்தறிவா? அதுதான் இல்ல, அது பகுத்தறிவுக்கு எதிரானது, பெண் உரிமைக்கு எதிரானது. சரிங்களா? ஆனால் திருக்குறள்ல இடைச்செருகல் இருக்குதுன்னு நாங்க சொல்றோம். சரிங்களா? தெய்வத்தால் ஆகாதனும் அதாவது பெண்களை சொல்லு கற்பை காப்பாற்றணும் அப்படின்றது. அதே போல தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன்னையும் சொல்லுது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான்னு சொல்லுது. ஏன்னா எளிமையும் ஏமாப்புடைத்தும் நீங்க வந்து ஜாதி அடிப்படையில யாரையும் இங்க வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுது. நாங்க சருகல் இருக்குன்னு நாங்க சொல்றோம். அதே போல வள்ளலாரை எடுத்துக்கிட்டாலும் அதை தான் சொல்றாரு. கண்மூடி பழக்கங்கள் எல்லாம் மண்மூடி போவட்டம்னு சொல்றாரு. அப்போ நீங்கள் வள்ளலாரை வந்து நீங்கள் தூக்கி பிடிப்பீங்களா? எதெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களோ அதை கையில் எடுத்துக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு இடத்துக்கு உங்களை ஒரு பேச்சாளராக ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக கூப்பிடுறாங்க. நீங்கள் மாணவர்கள்கிட்ட போய் எதை பேசணும்? ஆனால் அதை விட்டு எதோ சம்மந்தமில்லாதெல்லாம் பேசிட்டு இதை ஒரு ஆசிரியர் கேள்வி கேட்டால் அவருக்கு ஒரு மரியாதையை நீங்கள் கொடுக்காம அவரை நீங்கள் எப்படி வந்து ட்ரீட் பண்ணுறீங்க? அப்போனா மாற்றுத்திறனாளிகள்லாம் உங்களுக்கு அவ்வளோ கேவலமா? அவர் கேள்வி கேட்டாலே என்ன சொல்கிறீங்க? நீங்கள் முன்னாடி ஜென்மத்தில் செஞ்ச பாவம். இப்போ வந்து சைதாப்பேட் கோர்ட்டில் வந்து களி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? அப்போ அது எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவம்? இப்போ 7 நாள் 20 நாள் உங்களுக்கு 7 நாள் வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண சொல்லியிருக்கு கோர்ட்டு. இதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறீங்களே, இதெல்லாம் எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவம்னு நான் கேட்குறேன். ஒத்துக்கிறீங்களா என்ன? நான் ஒத்துக்க மாட்டேன். அவரை தான் நான் இந்த கேள்வி கேட்குறேன். மற்றவர்களை பார்த்து இழிவுபடுத்தி பேசினார்ல, அது கூட அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறார்? ஆல் ஆர் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இதை தான் வந்து திராவிட இயக்கமும் பெரியாரும் நாங்கள் பேசுகிறோம். சரிங்களா? இன்னொன்று, நீ ஏன் தப்பு செய்கிற, நீ ஏன் அநியாயம் பண்ணுற, நீ ஏன் அட்டூழியம் பண்ணுற, நீ ஏன் அடக்குமுறையை பண்ணுற, நான் உன்னை கேள்வி கேட்டால் உடனே அதை அவன் பண்ணுறானே, அதை எதிர்த்து வீட்டுக்காரன் பண்ணுறானே, பக்கத்து வீட்டுக்காரன் பண்ணுறானே, ஏன் அதை நீ கேட்க மாட்டேன்ற? அப்படி நீ கேட்டால் அப்போ நீ அதை நியாயப்படுத்துறதுன்னு தானே அர்த்தம். இல்லை, நியாயப்படுத்துறதுக்காக மட்டும் இல்லை, நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க இந்து மதத்தை மட்டும். எல்லா மதத்துலையும் மூட நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி கடந்துட்டு, ஆனால் இந்து மதத்தை மட்டும் குறி வச்சு பேசுனீங்கன்னா உங்களோட அஜெண்டா அப்படி கிடையாது. நீங்கள் உண்மையிலே எங்களை பாராட்டணும். ஏன்னா ஒரு இந்துவை ஏமாத்துறாரு இன்னொருத்தர். சரிங்களா? ஜோசியம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் ஒரு விஷயம் எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கும் நீங்கள் கணிச்சு சொல்கிறீங்க. ஒரு மனுஷனை அடுத்த வாரம் செத்து போயிட போகிறான்னு ஒரு ஜோசியம் சொல்லுதுன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. அந்த நபர் இதை கேட்டுட்டு அடுத்த வாரம் சாவ போகிறவர் அடுத்த நாளே செத்து போயிடுவார். பயம், நம்ம செத்துருவோன்ற பயம். அப்போது ஒருத்தருடைய அறியாமையை, ஒருத்தருடைய என்ன சொல்கிறது, வலிமையற்ற பணத்தை கொண்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வியாபாரமாக்குறீங்க. அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இன்றைக்கி நிறைய விஷயம் நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. எத்தனை நரபலிகள் நடக்குது, பெண்களுக்கு எதிரான சாமியார்கள் செய்யக்கூட குற்றங்கள் எத்தனை இருக்குது. ஐயா பேசும்போது சொன்னார், ஒரு அமைச்சர் வந்து பெண்கள் வந்து பெண்ணாக பிறந்துட்டா வந்து அது பெருமை, ஆணாக பிறந்தா பாவம், பொண்ணாக பிறந்தா புண்ணியம், உடனே அவர் அரெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குறாரு. இந்த சமூகம் பெண்கள் மீது எவ்வளோ தாக்குதல் நடத்தியிருக்கு. முன்னாடியெல்லாம் பிறந்த குழந்தைக்கு தான் வந்து கள்ளிப்பால் ஊற்றி கொண்டாங்க நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்போ வயிற்றுக்குள்ளேயே வந்து சிசு வச்சு அழிச்சிடுறாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது ஆனா பெண்ணான்னு பார்த்து அழிக்கிறாங்க. அப்படியான சிஸ்டம் இந்தியால இல்ல. சட்டங்கள் வந்து அதை கடுமையான ஆக்கின பிறகுதான், இது தவறுன்னு சொன்ன பிறகுதான் என்ன பண்றாங்க, வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை ஆண் பெண்ணுன்றத டாக்டர்ஸுங்க வந்து சொல்றதுக்கு மறைக்கிறாங்க. ஆனா எங்கோ ஒரு இடத்துல சில இடங்கள்ல இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்து வெளியில வர்றதுக்கே நீங்க விட மாட்டேன்றீங்க. அவ்வளோ நெருக்குதல் இருக்குது. ஆனால் இந்த அரசு பெண்களுக்கான பல திட்டங்களை செய்யும் பொழுது ஏன் ஒரு அமைச்சர் வந்து சொல்றாரு, பழமொழியாக இருக்குது சார், 5 பொண்ணை பெத்தெடுத்தா அரசன் கூட ஆண்டியான்ட்டு. அது அந்த காலம். 5 பொண்ணை பெத்தெடுத்தா ஆண்டி கூட அரசன். இதுதான் பெரியார் காலம், பெரியார் பின்னுக்கு வந்த காலம். சரிங்களா? அப்போது நீங்கள் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அதை வந்து பாராட்டி பேசுகிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து மகாவிஷ்ணு என்கின்ற ஒரு தரங்கட்ட நபர், அவர் இதுக்கு முன்னாடி பேசின அந்த வீடியோஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொச்சையாக இருக்குது. ஒரு இடத்துல வந்து பெண்கள்லாம் அழகாக இருக்க மாட்டீங்க, ஏன்னா அதுவும் நீங்கள் முன்ஜனத்தில் செஞ்ச பாவம். இதெல்லாம் என்ன இதுக்கு பேர் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சா? இன்னொரு விஷயம்,
அரசாங்கம் ஏன் அவரை கைது செய்யறதுல இன்னும் ஒரு கூடுதலான ஒரு முயற்சி எடுக்குதுன்னு சொன்னால், இந்த நம்ம பழமொழி கேட்டிருக்கோம் பார்த்துருக்கோம்னு சொல்லுவோம் பாருங்க. குரங்கு இருக்குது பாருங்க, பெரிய குரங்கு, அது குட்டி குரங்கை வச்சு ஆழம் பார்க்கும். ஒரு இடத்துல ஏதாச்சும் பொருள் எடுக்குன்னா அதை போயிட்டு பண்ண, அந்த மாதிரி தான் ஆர்எஸ்எஸ்னுடைய விளையாட்டு தான் இது. புதிய கல்விக் கொள்கையில் அவங்க சூடோ சயின்ஸ் சொல்லி தர போகிறாங்க, மறுபிறவியை பற்றி சொல்ல போகிறாங்க. இதெல்லாம் வந்து இவங்களுடைய தேசிய கல்விக் கொள்கையிலே ஒரு பாடமாக வைக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலான்ற இந்த மாதிரி ஆட்களை இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலாவது அதை ஏற்றுக்கொள்வார்கள், தமிழ்நாட்டில் நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று, இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறீங்க, இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பொய் பிரச்சாரத்தை எத்தனை முறை பேசினாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் பெற்றோர்கள் வந்து இதை ஏற்றுப்பாங்களா? எல்லா அப்பா அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுனுடைய காரணம் என்ன? கடன் வாங்கியாவது தாலியை வித்தாவது நம்ம வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கணுன்ட்டு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அட்வொகேட் ஆகணும், ஜட்ஜி ஆகணும், வெளிநாட்டுக்கெலாம் போய் சம்பாதிக்கணும், படிக்க வச்சு அவங்க முன்னேறணும்னு தானே அந்த கனவோடு தானே இருக்கிறாங்க. அவங்கள கூட்டின்னு வந்து உன்னுடைய பிற்போக்குத்தனமான கருத்தை பேசி, முன்பிறவியில் நீ இந்த பாவம்லாம் செஞ்சுருக்க, உனக்கு படிப்பே ஏறாது, நீ இதுக்கு மேலே தேர மாட்டேன்னு இப்படியெல்லாம் சொன்னால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது மட்டும் இல்லாமல் இது அடிப்படையில் சட்டத்துக்கே எதிரான ஒரு செயல். நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்குன்னு சில டியூட்டிஸை, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொடுத்துருக்கு. 51A அதுதான் வந்து நமக்கான டியூட்டிஸில் கொடுத்துருக்கு. அதில் 51AH ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, டு டெவலப் தி சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம், ரிஃபார்ம், ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி. எல்லாருமே வந்து மனிதநேயத்தோடு இருக்கணும், சீர்திருத்தம் செய்யணும், ஏன் எதற்கு என்ற கேள்வி கேட்கணும். இதெல்லாம் ஒவ்வொரு இந்திய மக்களினுடைய அடிப்படை கடமைன்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அப்போது நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தையே வந்து இந்து மதத்துக்கு எதிரானதுன்னு சொல்வீங்களா? யார் மூடத்தனத்தை செய்தாலும், யார் மூட நம்பிக்கையை வைத்து பணம் பறிக்கக்கூடிய வியாபாரங்கள் செய்தாலும் அது தவறு தான். அது இந்த மதத்தை சேர்ந்தவர், அந்த மதத்தை எந்த மதத்தை சேர்ந்தவரை செஞ்சாலும் தப்பு தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, வசதியாக இதெல்லாம் மறைச்சிடுறீங்க. தவறு நடந்தால் அதை எதிர்த்து கேள்வி கேட்கணுமா இல்லையா? இப்போ நீங்கள் அதுலேருந்து விலகும் போது என்ன ஆகுதுன்னா, இன்னொன்று இந்த மகாவிஷ்ணுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் யாருன்னு பாருங்கள், எல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவங்க, இந்து முன்னணியை சேர்ந்தவங்க, பிஜேபியை சேர்ந்தவங்க, இவர்கள் தான் வந்து ஆதரவிச்சு பேசுகிறாங்க. மகாவிஷ்ணு ஆதரிச்செல்லாம் பேசலாம், மகாவிஷ்ணுவோட கொள்கைகள்ல அவங்களுக்கு முரண்கூட இருக்கலாம், எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன்னெல்லாம் யாருமே சொல்லலை. நான் பார்த்த வரைக்கும் மகாவிஷ்ணு பேசின பல கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கலைன்னு சொன்னவங்களும் இருக்காங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன்னு ஏற்றுக்கிறேன்னு யாருமே சொல்லலை, முழுமையா ஏற்றுக்கிறேன். கைதை ஏன் கண்டிக்கிறீங்க? ஏன்னா நீங்க திருக்குறளுக்கு எதிராக இருக்கீங்கன்ற புள்ளியில வராங்க. அப்படி சொல்றாங்க, திருக்குறளுக்கு நாங்க ஏன் எதிரியா இருக்கிறோம்? நாங்க சொல்றோம், திராவிட இயக்கம் சொல்கிறது, பெரியார் கொள்கையாளர்கள் நாங்க சொல்றோம், திருக்குறள் தான் இந்த இனத்தினுடைய அடிப்படை, திருவள்ளுவர் தான் எங்களுக்கான அந்த நூலை எழுதினார்னா அதை நாங்க திருவள்ளுவரே எழுபிறப்பு பேசியிருக்காருங்க போது இவங்க பிறப்பு அடிப்படையில அல்லது முன்ஜென்மத்துல திருவள்ளுவர் எழுதின எல்லா விஷயங்களையும் வந்து இவங்க ஏத்துப்பாங்களா? நான் கேட்கறேனே, அதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றாங்களா, அதை இவங்க ஏத்துக்கிறாங்களா? தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன்னை மெய்வர்த்த கூலி தரும் சொல்லக்கூடியதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? கடவுளாலே முடியாத, உன்னுடைய முயற்சி செய்யண்டா போடான்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றார், அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஏற்றுக்க முடியாதுல்ல. அதுலேயும் சில விஷயங்கள் நீங்கள் இன்னொன்று பாருங்கள், திருவள்ளுவர் இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காரு, இத்தனை அதிகாரங்கள் சொல்லியிருக்காரு, 1333 திருக்குறள் இருக்கு. இங்கே எங்கேயாவது கடவுள், ஜாதி, மதம் இதை பற்றி பேசியிருக்கிறாரா? தெய்வத்தால் ஆகாதுன்னு போது என்ன தெய்வத்தை பற்றி தானே பேசுகிறாரு. அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய இந்து மதத்தை பற்றி பேசியிருக்கிறாரா? அது தெய்வம்னு சொல்கிறது வந்து பொதுவான ஒரு இதோட கூட கண்டென்ட்ல கூட இருக்கலாம். என்ன பேர் வருது? இந்திரனை பத்தி. இந்திரனை சாலும் அது நீங்க சொல்லக்கூடியது. அது இந்திரனை நீங்க தமிழ்ல சொல்றீங்க, நீங்க இந்திரனை வந்து சமஸ்கிருதத்துல என்ன பேர் சொல்வீங்க? அப்போ அந்த மாதிரி வந்து நீங்க கொடுக்கக்கூடிய இன்டர்பிரிட்டேஷன் தானே தவிர, இப்போ திருக்குறளுக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய தூய தமிழுக்கு வந்து நம்மை போன்றவர்களுக்கு அது தெரியாது. பண்டிதர்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் ஒன்னு எழுதியிருக்கிறார். சாலமன் பாப்பா ஒன்னு எழுதியிருப்பாரு, கலைஞர் ஒன்னு எழுதியிருக்கிறாரு, பரிமேலழகர் ஒன்னு எழுதியிருக்கிறாரு. அதனால வந்து அவங்கவுங்களுடைய கருத்தின்படி அதை எழுதியிருப்பாங்க. ஆனா நம்ம இதுதான் அப்படின்றத சொல்ல முடியாது. ஏன் வந்து இந்திரன் தான் அப்படிதான் சொல்லணும்? நீங்க நேரடியாக இந்து மத கடவுள்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஒண்ணு, திருக்குறளை பத்தி இவ்வளோ வீராசவரமா பேசுறாங்கல்ல, இவங்க என்ன சொன்னாங்க? பகவத்கீதையை தேசிய நூலாக அறிவிப்போன்ட்டு நீங்கள் எத்தனை முறை பேசியிருக்கீங்க. ஏன் திருக்குறள் அறிவிங்க?
ஸோ பேசுவீங்களா? பல நாடுகள்ல திருவள்ளுவர் மோடி பல கொண்டு நாடுகள், அது வந்து தமிழர்கள் பிரதமர் செய்தது. மோடி பல நாடுகளுக்கு போய் திருக்குறள் பேசுறாரு இப்ப சார். மலேசியா சிங்கப்பூர்ல கூட அதை எல்லாம் பேசுறாங்க, அந்த பேசுவாரு. மொழியில டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க, இருக்கை அமைக்கிறாங்க அங்க இருக்கிற எல்லாம் பண்ணுவாங்க. பல்கலைக்கழகங்கள்ல. இவங்கெல்லாம் இருக்கை அனுப்பாம நம்ம வந்து அதுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தி கண்டனம்லாம் தெரிவிச்சு அதுக்கப்புறம் அரசாங்கம் ஒதுக்கிய வரலாறுல இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் திருக்குறள் அங்கெல்லாம் போய் பேசுகிறேன்னு சொல்கிறீங்களே, தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறீங்களே, சமஸ்கிருதத்துக்கு எத்தனை கோடி ஒதுக்குறீங்க, தமிழ் மொழிக்கு எத்தனை கோடி நீங்கள் ஒதுக்கியிருக்கீங்க? பதில் சொல்லாம இருக்கு. இல்லை நீங்கள் வைக்கிற திட்டங்களுக்கு பேர் ஏதாவது ஒரு தமிழ் பேர் வைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் விடுறீங்களா வந்தே பாரத் அந்த ட்ரெயினுங்களுக்குலாம் ஏதாவது தமிழ் பேர் வைக்கிறீங்களா? இதெல்லாம் செய்ய மாட்டாங்களாம். ஏதாவது இவங்க சாமியாருங்க வந்து தப்பு செய்யும் போது அவர் ஆன்மீக சொற்பொழிவாளர்களை ஒரு டாக்டிசம் வச்சுருக்காங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இது நித்யானந்தம் முதல் கொண்டு அதை பாருங்கள். நல்லா பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, சமஸ்கிருதமும் பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க, தமிழ் பேசுவாங்க, இது திருமூலரை பற்றி பேசுவாங்க, திருக்குறளை எடுத்து பேசுவாங்க. அதே தான் மகாவிஷ்ணுவும் பண்ணுறாரு. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் பேசக்கூடாதுல்ல. நீங்க புதிய அல்லது அடுத்த தலைமுறை ஆன்மீகவாதிகள் வளர்றத விரும்பல, தடுக்கிறதுக்காக வேணும்னே இப்படி ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்கன்ற ஒரு விமர்சனமும் வராதா? உண்மையிலே ஜமதகனி ஐயா சொல்லிட்டோம், இவர் வந்து ஆன்மீக பணியில் இருக்கார். இவரும் மகாவிஷ்ணுவும் ஒன்றா? நாங்க ஒண்ணா தான் பார்க்குறோம். நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஒன்னான்னு கேட்குறேன். நீங்க அந்த மாதிரி வந்து பேசுவீங்களா? அவர் பேசுனது நான் உங்களை சொல்றது, நீங்க வந்து வேத பண்டிதர்னு சொல்றீங்க, வேதப்படி அடிப்படையில் நான் நடக்கிறேன்னு நீங்க சொல்றீங்களா? நீங்களும் மகாவிஷ்ணுவும் ஒன்னான்னு தான் நான் கேட்கிறேன். இறப்போக்குங்கிறது மனுஷன் மட்டும் இல்லைங்க, எல்லா உயிர்களுக்கும். ஆமா, இவங்க எல்லாரும் எல்லோரும் சமம். சிங்கம் என்ன பண்ணு, காட்டுல சிங்கம் என்ன பண்ணுது, இன்னொரு விலங்கு அடிச்சு சாப்பிடுது. அது எப்படி ஒன்றாக முடியும்? இன்னொன்று, நீங்கள் திருப்பி வந்து திராவிடர் கழகம் வந்து நீங்கள் வந்து எதிர்ப்பாக நிற்கிறீங்க, திராவிட இயக்கம் வந்து இந்து மக்களுக்கு எதிராக நீங்கள் நிற்கிறீங்கலாம் பேசுகிறீங்க. நாங்கள் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நம்மளுடைய குன்றக்குடி அடிகளாருக்கும் 100ஆண்டு விழா நாங்கள் தான் கொண்டாடணும். காரைக்குடியில் ஒரு 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 பக்கத்தில் கருப்பு கொடி, கருப்பு சிவப்பு கொடி, எங்கள் தீக்கா கொடி, இன்னொரு பக்கத்தில் காவி கொடி பிறந்தது. இவங்களாம் யாராவது அந்த 100ஆண்டு விழாவை கொண்டாடி இருப்பாங்களா? ஏன்? நாங்கள் பார்க்கிற பார்வையும் நீங்கள் பார்க்குற பார்வைக்கும் வேறுபாடு உண்டு. நாங்கள் பார்ப்பது மனித நேயம், சமத்துவம், சம உரிமை. அது நீங்கள் பார்க்கறது வந்து இதை வந்து நான் ஒரு பக்கத்தில் நாங்கள் இந்து மதம்னு சொல்லிட்டு மறுபக்கத்தில் என்ன பண்ணுவோம், நாங்கள் ஜாதி ஆதரிப்போம். எங்க வேதம் அப்படிதான் சொல்லியிருக்கு. பிறப்புக்கும் தான் சொல்றாரு, இல்ல எல்லோரும் சமம்ன்றாங்க சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் ஆகிறத ஏத்துக்கிறாரா? வேற கோயில்கள் இல்ல, ஒரே கோயில்கள் கேக்குறாங்க. அப்படி இருக்க வேண்டாம். அப்படி எல்லா வக்கீலும் ஒரே கோர்ட்டுக்கு போக தேவையில்ல. ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட், நீங்க ஒரு வக்கீலா இருக்கீங்கன்னா நீங்க உங்க விருப்பத்துல நீங்க எந்த கோர்ட்டுக்கு போலாம்ல. அவ்வளவுதான். இங்க அதேதான். போலாமா? அப்படி போலாமா? அந்த விருப்பம் தான். எல்லாம் அந்த விருப்பப்படி தான் போயிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு போறத சொல்ல, கர்ப்பகிரகத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இல்ல போல அனைத்து சாதிகளும் எந்த கோயில்லயும் அர்ச்சகரா இருக்கலாம். அவங்க விரும்புறவங்க போயிட்டு இருக்காங்க. கிடையாது. கேள்வி இதுதான். அவங்க கோவில்ல விரும்புறவங்க சரி, எல்லாத்துக்கும் பதில் சொன்னீங்கல்ல. அவங்க கேட்ட கேள்வி இதுதான். அனைத்து சாதிகளும் எந்த கோயிலா இருந்தாலும் அங்க அர்ச்சகரா இருக்கலாம். அப்படி பண்ண முடியாது. அவ்வளவுதான். அதுதான் கேக்குறாங்க. தலைவர் ஆக முடியுமாங்க? சிஎம் ஆக முடியுமா? அதுதான் கேட்டாங்க. ஒரு கட்சி வந்து உங்களுக்கு மட்டுமானவரா? எல்லா விதத்துக்கும் கோயில் இருக்கு. நீங்க சொல்லிக்கிறீங்க நாங்க தான் கும்பிட்டு போட்டுறோம், நாங்க தான் பெரியாரா பிரம்மாவோட நெத்தியில பிறந்தோம் நீங்க தானே சொல்றீங்க. அப்ப நீங்க மட்டும் தான் எல்லா கோயிலுக்கும் போகணுமா? அது தப்பான கருத்து இல்லை, அப்படிதானே சொல்றேன். 4 உடல்ல வந்து 4 வகையா வந்து பிறந்ததா நீங்க தான் எழுதி வச்சிருக்கீங்க. நீங்க உடனே திமுக தலைவர் ஆயிட முடியுமான்னு கேக்குறீங்க. அப்ப நீங்க மட்டுமே கோயில்ல வந்து போய் இருப்பீங்களா? ஏன் வந்து சாதாரண மக்களும் போக கூடாதா? எந்த கோயில போயிட்டு இருக்காங்க? தமிழ்நாட்டு கோயில்ல தான் இருக்குது. அது ஜாதி வாரி சொல்லுங்க. அந்த கோயில்ல 100 ஆண்டுகள் கூட்டி போறது இல்ல சார், பூஜை செய்யறதுக்கு. அர்ச்சகர் பூஜை செய்யறது, பூஜை செய்யறது எல்லா ஜாதிக்காரரும் அந்த கோயில போயிட்டு தான். அனைத்து சாதிகளும் எந்த கோயில்லயும் அர்ச்சகரா இருக்க முடியும். அப்படி பண்ண முடியாது. அதுதானே சார் இப்ப எங்க ஐடி கம்பெனி முடியாதுன்னா போறதுக்கு உத்தரவு. அதுதான் சார் எனக்கு புரியுது சார். கம்பெனி வேலைக்கு வேலையாத எடுத்துக்கலாம் சார். அதே மாதிரி ஐடி கம்பெனிக்கு ஐடி படிச்சுட்டு போறாங்கல்ல, அதே மாதிரி ஐடி படிச்ச யார் வேணாலும் போலாம். கூட்டு போறேன், யார் வேணாலும் போலாம். அதே மாதிரி கோயிலுக்கு நான் பூஜை பண்ண கூட்டு போறேங்க. ஒருத்தர எனக்கு நேரா வச்சு இன்டர்வியூ பண்ணுங்க. வர சேலஞ்ச் பண்ணிக்க சொல்லுங்க. நான் சேலஞ்ச் பண்றேன். நான் சேலஞ்ச் இந்த பூஜை பண்ற அபிஷேகம் பண்றத இங்க உட்கார்ந்து ஒருத்தர் சொல்லட்டும். நான் பூஜை பண்ண கூட்டு போறேன். கபாலீஸ்வரர் கோயில்ல கர்ப்பகிரகத்துக்குள்ள எனக்கு நேரா ப்ரூவ் பண்ணுங்க, கூட்டு போறேன். சார் வேணாம் சார், இந்த சவால்லாம் விடாதீங்க. தாராளமா பண்ணலாம்.
எனக்கு நேரா உட்கார்ந்து அந்த கபாலி மந்திரத்தை ஒழுங்கா கோயில், சொல்லணும். கபாலீஸ்வரர் கோயில், நான் மயிலாப்பூர் நான் கபாலீஸ்வரர் பூஜை கோயில். பண்ண இதை விட வைக்கிறேன். அதிகமா படிச்சவங்களே உங்களால இருக்காங்க. பண்ண முடியுமா? வேதத்தை நான் படிச்சவங்க. நான் பண்ண முடியும். நான் விரும்பினா பண்ணலாம். நான் விரும்பலையே. சார் வேணா சார் நீங்க சவால் பண்ணலாம் விடாதீங்க. விரும்பல நான் பண்ணல. நீங்க யாரையா சேர்க்கறா சேர்த்து விடுறேன். நான் மந்திரத்தை ஒழுங்கா சொல்ல சொல்லுங்க. இங்க பாருங்க சார், மந்திரம் வைணவ எல்லாம் கரெக்டா தலங்கள் தான் சொல்லுவாங்க. சொல்லுங்க. சைவ தலங்களை விடுங்க, வைணவ தலங்கள்ல ஒண்ணு சொல்லுங்க. எங்கேயுமே விரும்பினா போகலாம். யாரும் விரும்புறது இல்ல. அப்படி எல்லாம் நீங்க இல்ல சார், சொல்லாதீங்க. அவங்க விரும்பின ஆளை ஏங்க, ஒருத்தவங்க கூட்டு சுப்ரீம் வராங்க. கோர்ட் கூட்டு வராங்க. கேஸ் எந்த போட்டு கோயில், எந்த கோயில்? நான் கூட்டு போறேன். எந்த இல்ல கோயில்? நீங்களே ஒரு கோயில் எங்க சொல்லுங்க. கோயில் போனா கூட்டு போறேன். நீங்களே சவாலுக்கு ஒரு கோயில் சொல்லுங்க. சரி, எனக்கு ஒரு நாள் போறேன். காசி விஸ்வநாதர் கோயில் போலாமா? நான் கூட்டு போறேன். தாராளமா. இது என்னங்க எனக்கு இது? நேரா இங்க மந்திரம் சொல்லிட்டு தான் கூட்டு போக முடியும். கண்டிப்பா மந்திரம் அப்படியே கூட்டு போக முடியாது. சொல்லிருக்காங்க. சார், மந்திரம் கர்நாடகால தமிழ்நாட்டுல உட்கார்ந்து நான் சொல்லிருக்காங்க. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி மந்திரம் சொல்லிட்டு தான் கூட்டு போக முடியும். ஏங்க, தமிழ்நாட்டுல சமத்துவம் பேசிட்டு அதுக்காக இப்ப என்ன சொல்றாரு சமத்துவம் பாருங்க. தான் குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்குல்ல. ஆமா எல்லாருக்கும் சார். qualification சார், சார், qualification எனக்கு இருக்கு. நேரம் உட்கார்ந்து குவாலிஃபிகேஷன் ப்ரூஃப் பண்ணுங்க கூட்டு சார், போறேன். அர்ச்சகர் அப்ப திட்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தான் proof எல்லாத்துக்கும் அந்த பண்ணணுமா? குவாலிஃபிகேஷன் நான் தான் கொடுத்தாங்க. கூட்டு போனோம். இருங்க, இவங்களுக்கு நான் தான் proof கூட்டு பண்ணணுமா? போனோம். ஏன் நீங்க தான் சவால் வந்து எனக்கு தானே, நான் தான் கூட்டு போனோம். ரைட் சார், ரைட் ரைட். எனக்கு தானே proof பண்ணி சவால் அவர் தானே விடுறாரு, என்னால முடியும் தானே சொல்றாரு. கண்டிப்பா ஏங்க நான் என்னன்னா சொல்றேன். சார், அது ஒரு வேற விவாதம். தமிழ் அப்புறம் குவாலிஃபிகேஷன் சொல்லும்போது தமிழ்நாடு அரசு குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்களும் வச்சிருக்காங்க, அவங்களும் அதற்கான பயிற்சியை கொடுக்குறாங்க. அந்த பயிற்சி காலம் இருக்கு. பயிற்சி பெற்றவர் நேரா இன்டர்வியூ கொடுக்க சொல்லுங்க. தாராளமா கூப்பிடுறேன் சார். ஏன் நீங்க கேளுங்க. யார பயிற்சி பெற்றவரோ இருக்காங்க. அவரை இங்க உட்காந்து வைங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டேன். ஏங்க எத்தனை கேஸ் போட்டு அதெல்லாம் சுப்ரீம் வேண்டாங்க. கோர்ட்ல ஸ்டாப் நான் தான் சவால் விடுறேன். எனக்கு தான் நீங்க ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதை யாருக்கும் கேட்டதே proof பண்ண நாங்க தேவையில்ல. தான். ஜமத்தக்னிக்கு தெரியும், ஜமத்தக்னியாலேயே சில கோயில்களுக்கு போக முடியாது. நான் விரும்பினா தான் போறேன். போக முடியாது. நான் விரும்பலங்க. அதெல்லாம் போக முடியாது சார். நான் விரும்பலங்க. இங்க பாருங்க ஒண்ணு இல்ல. உங்களுக்கு ப்ராப்ளம். வடகலை தென்கலை நீங்க விரும்ப மாட்டீங்க, நீங்க விரும்ப மாட்டீங்க. ஏன்னா விரும்பிட்டாதான் போய் ஆகணுமே. ஆமா. அப்புறம் அது வேண்டாமே. இதெல்லாம் எஸ்கேபிசம். வடகலை தென்கலை கோவில்ல பிரச்சனை பூஜை எல்லாம் பண்ண யாரும் இன்னைக்கு விரும்ப இருக்குது. மாட்டாங்க. அங்க ஃபேன் கிடையாது, புழுக்கமா இருக்கு, கால் ஈரம், ஏன் செருப்பு போட ஏசி முடியாது. போட்டுக்கலாம்? அதெல்லாம் முடியாதுங்க. கோயில கிடையாதுங்க. சட்டை போட முடியாது. எல்லாம் இப்படிதான் நிக்கணும். விபூதி நீங்க எடுக்கணும். ஏங்க சொல்றீங்க? துண்டு கட்டிக்கணும். அதுக்கெல்லாம் வேட்டி எல்லாம் நாங்க அழுக்காகும். தயாரு. இதை யாரு விரும்பி போவா? நான் விரும்பல. அதெல்லாம் நாங்க தயார். ரைட் ரைட். நான் விரும்பல. Right, அந்த sir, மாதிரி right, sir. புழுக்கத்துல இருக்கிறது நான் இல்ல விரும்பல. சார், என்னன்னா நான் தமிழ்நாடு கேக்குறேன். அரசு இந்த திட்டத்தை கொண்டு வரும்போது, சட்டத்தை கொண்டு வரும்போது, அதை முயற்சி செய்யும் போது உங்களுடைய கடுமையான எதிர்ப்புகளை சிலர் தெரிவிக்கிறாங்க. அப்படி கூடாதுன்னு சிலர் சொல்றாங்க. நீங்க சொல்லல, பலர் சொல்றாங்க. அதனால இந்த கேள்வி அப்படி வருது. ஒருத்தரை ப்ரூஃப் பண்ணா நானே கூட்டு அதான் சார், போறேன். பலர் இப்படி ஒரு திட்டத்தை வைக்கும் போதே எதிர்க்கிறாங்க. ஓ, குவாலிஃபிகேஷன் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டாங்க, தமிழுக்கு- எதிர்க்கிறாங்க முன்னாடியே. தமிழுக்கு நிதி ஒதுக்கலைன்னு சொன்னாங்கல்ல. ம், ம். தமிழ்ல அடுத்த எத்தனை- டாபிக் போயிட்டாரு பாருங்க. இல்ல இல்ல Please. எல்லாத்தையும் இந்த எஸ் டைம் எஸ் முடிச்சாகணும். ஆமா, சீக்கிரம் அவங்க முடிச்சாகணும் time ப்ளீஸ். நான் தான் சரின்ட்டேன். Right, நீ right. ப்ரூஃப் பண்ணா அவரை கூட்டு போறேன். அவர் விருப்பமா தான் இருக்காரு. Challenge, அவர் challenge. விருப்பமா தான் நான் இருக்காரு. சொல்றது இவர் விருப்பத்தை நான் சொல்லல. இல்ல, இப்ப எதிர்க்கிறவங்கள விட்டுருங்களே, ஆதரிக்கிறவங்கள விட்டு. நான் இன்டர்வியூ பண்ணேன், பதில் சொன்னா கூட்டு போறேன். அதாவது இவரோட என்ன சொல்ற பரந்த மனப்பான்மை கூட சொல்ல. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம பேசி பேசி அவருக்கும் அந்த அந்த கான்செப்ட் குள்ள வந்துட்டார். நான் கேக்குறது எல்லாருக்கும் அந்த அந்த உரிமை இருக்கான்னு தான் நான் கேக்குறேன். இல்ல இல்ல பொது சமூகத்துல இருக்கா? அதுக்கு உண்மை நீங்க பதில் என் மூலமா சொல்லுங்க. 4 பேர் கூட்டு போட்டீங்கன்னா பொது சம்பவம் ஆயிடும் அது. அவரு அந்த முயற்சிக்கு தயாரா தான் தயாரா இருக்காரு. இருப்பாங்க. ப்ளீஸ் நம்ம அடுத்த நீங்க கட்ட கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா எஸ் பாப்போம் எஸ். அதை. தமிழுக்கு இது கொடுக்கலன்னு சொல்றாங்க. இது ரொம்ப வருஷமா சொல்ற பொய். சமஸ்கிருதத்துக்கு எத்தனை யூனிவர்சிட்டி இருக்கு, தமிழுக்கு எத்தனை யூனிவர்சிட்டி இருக்கு, அதை மட்டும் சொல்லுங்க. நான் சொல்றேன். தமிழ்ல எத்தனை யூனிவர்சிட்டி இருங்க, இருக்கு? இருங்க. அதை பார்த்தா நிதி ஒதுக்குவாங்க. சமஸ்கிருதத்தை எத்தனை பேர் தெரியும் இந்த நாட்டுல? எத்தனை அது லட்சம் வேண்டாங்க. பேருக்கு தெரியும்? எத்தனை யூனிவர்சிட்டி 2 லட்சம் பேர் கூட நடந்துருக்கு? சமஸ்கிருதம் தெரியாது. அந்த அடிப்படையில பணம் ஒதுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல சார். 7 கோடி பேர் 10 கோடி அந்த பேர் இருக்கும். அடிப்படையில பணம் ஒதுக்க மாட்டாங்க. அப்புறம் வேற எந்த அடிப்படையில? அல்ல அந்த யூனிவர்சிட்டி தேவைக்கு எவ்வளவு செலவு, தமிழை எத்தனை தொட்டுப்போம். டீச்சர்ஸ், எத்தனை ஒர்க்கர்ஸ், தமிழை எத்தனை பேர் படிக்கிறாங்க, ஊர்க்கா மாதிரி இந்த தொட்டுப்போம். அடிப்படையில நீங்க ஒதுக்க என்ன முடியும். நீங்க தமிழ்நாட்டுல எத்தனை யூனிவர்சிட்டி ஏற்படுத்துறீங்க? திராவிட ஆட்சிங்கிறீங்க, பெரியாருங்கிறீங்க, கலைஞருங்கிறீங்க, எத்தனை யூனிவர்சிட்டி ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க? எல்லாம் இன்னைக்கு தமிழுக்கு அந்த முக்கியத்துவம் அடிப்படையில வராங்க. தாங்க பணம் தமிழ்ல ஒதுக்குவாங்க. படித்தவர்களுக்கு தான் முன்னுரிமை. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க யூனிவர்சிட்டி இன்னைக்கு மூலமா தான் தமிழ் பணம் கொடுக்க இங்க முடியும். பாருங்க, இன்னைக்கு நேரடியா உங்களுக்கு தமிழை பணம் கொடுக்க முடியாது. சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள்ல தமிழ் ஆட்சி மொழியா இருக்கு. நீங்க தமிழ் ஆட்சி மொழியா கொண்டு வரதுக்கு தயாரா? வச்சுங்களா, யாரும் வேண்டாம்னா வச்சுக்கலாம். இந்திக்கு ஒதுக்குறத விட கூடுதலா நான் என்ன சமஸ்கிருதம் கேக்குறேன், உங்க மோடி இல்ல, அரசாங்கத்தை வெளியிட யூனிவர்சிட்டி சொல்லுங்க. அடிப்படையில ஒதுக்கப்பட அவ்வளவுதான் நீங்க அடிப்படை பார்க்கணும். ஹிந்தியை தமிழ் தான் யூனிவர்சிட்டி நீங்க எத்தனை கட்டி இருக்கு, அடிக்கணும். அதுல எத்தனை செலவினம் இருக்கு, அதுக்கு எவ்வளவு சார், ஒதுக்கிருக்காங்க? எத்தனை பேர் அந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க அதை சொல்லுங்க. நீங்க சொல்றீங்களா இந்தியா முழுக்க பல யூனிவர்சிட்டிஸ் இருக்குதுன்ட்டு. எத்தனை பேர் சமஸ்கிருதத்தை படிச்சு டாக்டரேட் வாங்குறாங்க? படிக்காம யூனிவர்சிட்டி பண்ணணும், நடத்த முடியாதுங்க. அததான் ரைட் கேக்குறேன். Students எடுத்தா தமிழ் நடத்துவாங்களா? சமஸ்கிருத வாதம் வேண்டாம். அதேதான் சொல்றேன். பகுத்தறிவு ஒதுக்கி- ஆன்மீகம். இங்க ஒதுக்கீடு வந்தா மட்டும் வணக்கம் சொல்லுவாங்களா, வணக்கம் சென்னைன்னு சொல்லுவாங்களா, தமிழர்களே என் சகோதர சகோதரிகளேன்னு இங்க வந்து பேசுவாராம். தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டி பணத்தை கொடுக்க வெஸ்ட் மாட்டாங்களா? பெங்கால்ல தமிழ் ஸ்டாலின் மொழிக்கு போய் பணத்தை தர பேசுறாரு. மாட்டாங்களா? டிடிசின்னாரு. நாங்க எல்லா Right, இடத்துலயும் right, பேசுவோம். right, அவ்வளவுதான். right. அந்த நம்ம சைடுல அந்த அரசியல் அவ்வளவுதான். விவாதத்துக்கு போக அவ்வளவுதான் வேண்டாம். ஓகே நீங்க அத பத்தி பேசவே கூடாது. ரைட் ரைட் first. ரைட் ப்ளீஸ் சார் ப்ளீஸ். பெண்கள் அடியப்படுத்தா சொல்லுங்க, அதை பிளான் பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷம் கூட ஆகாது.
யார் அடிமைப்படுத்துறா? எந்த நாட்டுல நடக்குதெல்லாம்? ஏங்க இங்க நாட்டுல நடக்குத சொல்லுங்க. இங்கதான் 8 வயசு குழந்தைய கதற நீங்க என்ன பண்ணீங்க? பாலியல் பலாத்காரம் செஞ்சீங்களா இல்லையா? கத்துவாருல்ல. அபூபக்கர்ட்ட போய் நீங்க நபி பொண்ணு ஸ்ட்ரைட்டா கேட்டாங்க. இங்க நடக்குதா இல்லையா? ப்ளீஸ் மனுஷா, எல்லா மதத்திலயும் மூட நம்பிக்கைகள் இருக்கு சார். அது எடுக்க கூடாது. எல்லா மதத்திலும் இருக்கு. உங்க அது மதத்தை எல்லா பத்தி மதத்திலும் எடுப்போம். பேசுங்க. எல்லா உங்க மதத்திலயும் மூட மதத்தை நம்பிக்கை first இருக்கு. பேசுங்க. எல்லா மூட அதுக்கு நம்பிக்கைகளையும் அந்த மதத்தை ஒழிப்போம். பேசுவோம். நீங்க First நீங்க சொல்றாங்க பெரிய கோட்பாட காலத்துல பேசுவோம். பேசிட்டீங்களே. கடவுள் இல்லைன்னு சொன்னீங்க. ராமருக்கு தான் செருப்பால போட்டீங்க. அல்லாஹ்வுக்கு செருப்பால போடல. எதுக்கு கிறிஸ்துவுக்கு செருப்பால ராமருக்கு போடல. போய் நாங்களா போய் செருப்பு கடவுள் மாலை இல்லைன்னு போட்டோமா? சொன்னீங்க. கடவுள் இல்ல, ராமருக்கு மட்டும் ஏன் செருப்பால போடுறீங்க? இங்க பாருங்க இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்களை பொய் பேசுறதே பிரச்சாரம் இல்ல. வேற. வீடியோவோட அத்தாரிட்டி ப்ரூவ் பண்ணுதாலாம். எது எந்த ராமருக்கு வீடியோ கட்டுங்க? செருப்பால போடுது. செருப்பு சரிங்க. மாலை யாரும் போடல. சரிங்க. இங்க பாருங்க பெரியார் மேல ஸ்ரீரங்கம் செருப்பு கோயில் வாசல்ல விழுந்தது. வச்சிருக்கீங்களே. அவர் என்ன பண்றாரு? ஊர்வலம் போகும்போது அவர் மேல செருப்பு வீசப்படுது. தொண்டர்கள் என்ன பண்ண என் தலைவர் மேலே போடுறியான்னு சொல்லிட்டு அந்த செருப்பு எடுத்து பின்னாடி வந்து பழத்தை வந்து அடிச்சாங்க. சரிங்களா? நீங்க வரலாற்றை பத்தி படம் உங்க ஊர்வலத்துல மூட நம்பிக்கை உங்க ஊர்வலத்துல எங்க வந்தது. வந்தது? சரிங்களா? ஏன் ராமரை கொண்டு போனீங்க? அல்லாஹ் ஏன் கொண்டு போறப்போ ஊர்வலத்துல? உங்களுக்கு என்ன அல்ல நீங்க வேணா கூட்டிட்டு போங்க. நீங்க தான் கடவுள் இல்லைங்கறீங்க. பிரச்சனை பண்ணுங்க. மாலை போடுங்க எல்லாம் போடுங்க. இங்க பாருங்க நீங்க அல்லாஹ் கூட்டிட்டு போங்க. கோயிலுக்கு நேரா வச்சீங்களே. எந்த பள்ளிவாசல் வழியா சர்ச் வாசல்ல வச்சீங்களா? கடவுள் இல்லன்னு இருக்கு. உங்களுக்கு எங்க தெரியும் நாங்க என்ன இருக்கு? பண்றது? எந்த பள்ளிவாசல் இருக்கு? நான் போய் பாத்துறேன். பள்ளிவாசல்ல இருக்கு. எந்த பள்ளிவாசல் வாசல் கிடையாது. சர்ச் வாசல் கிடையாது. இருக்கு. உங்களுக்கு தெரியலனா சில ஊர்கள் எல்லாம் இருக்கு. இருக்கு. இல்ல பள்ளிவாசல் கிடையாது. சர்ச் வாசல் கிடையாது. இருக்குங்க. உங்களுக்கு தெரியும்னா வாசல் சொல்லுங்க. நான் உங்களுக்கு வாசல்லே இல்ல வாட்ஸ்அப்ல சார். அனுப்புறேன். ஸ்ரீரங்கத்துல எப்படி இருக்கு? கோபுரத்து வாசல்லையே வச்சிருக்கு. இல்ல சைடுல சார், அது தான் இருக்குது. போட்டோல அப்படி பாக்கும்போது அப்படி இருக்கும். இல்ல, இல்ல, எவ்வளவு நான் தூரம்? நேரா எவ்வளவு தூரம்? நான் நேரா சார் போயிருக்கேன். சொல்லுங்க எவ்வளவு தூரம்? நான் எவ்வளவு தூரம் சார்? போட்டோல எவ்வளவு 50 தூரம்? மீட்டருக்குள்ள. எவ்வளவு சார்? 50 மீட்டர் கோபுரத்துக்கு அதுக்கும். ஜெமினி பிரிட்ஜ் இருக்குல்ல சார், அங்க ஒரு பெரியார் சிலை இருக்கு. பக்கத்துலயே மசூதி இருக்கு, சர்ச் இருக்கு. நீங்க சொல்ற அதே இல்ல, 50 அதெல்லாம் உங்களுக்கு மீட்டருக்குள்ள தெரியாது. அதே 50 மீட்டருக்குள்ள ஜெமினி பிரிட்ஜ்லயே ஒரு பெரியார் சிலை இருக்கு. பக்கத்துலயே இங்க சர்ச் இருக்கு, பொதுமக்கள் மசூதி பார்வை. இருக்கு. அங்க வச்ச பொதுமக்கள் பார்வை. அட பக்தர்கள் நீங்க வேற பார்வை. இங்க பாருங்க நான் என்ன சொல்றேன்னா மக்கள் வந்து ஜெமினி பிரிட்ஜ்ல பொதுமக்கள் இங்க பார்வை. பாருங்க திருச்சி கோவில் ஸ்ரீரங்கத்தையும் போய் வாசல்ல பார்த்துட்டு போட்டு வருவாங்க. வச்சா அங்க Right, பொதுமக்கள் sir. போறாங்களா? Right. இல்ல திருச்சி இந்து மக்கள் மட்டும் தான் போறாங்க. இருங்க திருச்சி ஸ்ரீரங்கரையும் போய் பார்த்துட்டாங்க. விபூதி வச்சுட்டு வெளியில வந்தானா பெரியாருக்கும் ஒரு மாலையை போட்டு அங்கே நின்று போட்டோ பிடிச்சிட்டு போவாங்க. இதுதான் தமிழ்நாடு. நீங்க எத்தனை காலத்துக்கு தான் இதோ சிலை இருக்குது அது பகுத்தறிவுலாம் இருக்குதுன்னா என்னங்கறத இவங்க பேசுங்க. தப்பா பேசிட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப சரியா ஆமா, பகுத்தறிவு நான் சொல்றேன். பேசுங்க. நான் சொல்றேன். நீங்க Please, தெரியல please, தெரியுங்க. please, sir, please. பகுத்தறிவுனா கத்துக்கிறோம் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல உண்டான இலக்கியம் பூரா நீங்க படிங்க. சரி. வள்ளுவரை படிங்க. ம். வள்ளுவரை ஏத்துக்கணும் கேட்டீங்களா? வள்ளுவர் ஏங்க எங்க இனத்தின் அடையாளங்க பதில் வள்ளுவர். சொல்றதுக்குள்ள ஏங்க பேசுறீங்க? பதில் சொல்லி முடிக்கட்டுங்க. நீங்க வள்ளுவரை Please, படிங்கன்னு இல்ல அவர் சொல்றீங்க. நேரத்துல அவர் சொல்ல வரத சொல்லி இருங்க, அது தப்பா ஒரு நிமிஷம் போயிடும். இருங்க. இத வள்ளுவரை பேச படின்னு ஆரம்பத்துல சொன்னா சொன்னதுதான். இருங்க வள்ளுவரை படின்னு சொன்னா அப்ப நாங்க படிக்க மாட்டோம்ன்ற அர்த்தம் ஆயிடும். நாங்க அதை எஸ் ஏத்துக்கிறோம் எஸ் சொல்றோம். எஸ் ப்ளீஸ். சில கருத்தை நீங்க ஏத்துக்குவேன்னு சொன்னீங்க. நான் எல்லா கருத்துக்கும் ஏத்துக்குவேன். இல்ல சார், வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாத்தையும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. கரெக்ட் தான். அதான் வள்ளுவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமா. யார் என்ன சொன்னாலும் அதனுடைய உண்மைத்தன்மைய, ஆய்வு செய்ய வேண்டும். அதனுடைய இந்த மெய்ப்பொருளை ஆய்வு எந்த- ஆமா. மெய்ப்பொருளை காண்கின்றார். ஆமா. அது வள்ளுவரே சொல்லியிருந்தாலும் Correct. தானே. நீங்க So, சொன்ன கருத்து எல்லாத்தையும் correct. கண்மூடித்தனமா கொஞ்சம் இருங்க, எடுத்துக்கணும் கொஞ்சம் இல்ல. இருங்க, கொஞ்சம் இருங்க. மத்ததையும் சேர்த்து ஆய்வு செய்து முடிஞ்சுக்கணும்னு அர்த்தம். முடிவு அவ்வளவுதான் பண்ணு சார், அர்த்தம். அவ்வளவுதான். சரி. எல்லாத்தையும் கண்மூடித்தனமா இப்ப ஏத்துக்க ஔவையார் முடியாது. சொன்னதையும் யார் சொன்னாலும் கண்மூடித்தனமா இல்லைன்னு ஏத்துக்க சொல்லுங்க. முடியாது. நல்ல நூல்களை நீங்க தொகுத்து வச்சு நீங்க கம்பேர் பண்ணிருந்தா கரெக்ட். நீங்க பெரியாரை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. வள்ளுவரை நாங்க யாருமே ஔவையார் கம்பேர் இருக்காங்க, பண்ணல. 63 நாயன்மார் அப்படி இருக்காங்க, அவசியமே பெரிய இல்ல. புராணம் இருக்கு, பன்னிரு திருமுறை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த கருத்து கரெக்டானு அதுக்குள்ள ஆய்வு Right, right. பண்ணிருந்தீங்கன்னா அது பகுத்தறிவு, பகுத்தறிவு. பகுத்தறிவு, பகுத்தறிவு. அது பகுத்தறிவு. ஒண்ணுமே இல்லைங்கிறதுக்கு அறிவே தேவையில்லை. கடவுள் கண்ணுக்கு தெரியல, அதனால கடவுள் இல்லைன்னாங்க. ஒருத்தருக்கு அறிவு என் கண்ணுக்கு தெரியல, அவர் அறிவு இல்லாதவர. ஒருத்தருக்கு மெக்கமான சூடு சொல்றாரு, என் கண்ணுக்கு தெரியலையே. ஒரு மெம்பர் இருக்காரு, அவருக்கு மெக்கமான சூடு சொல்ற ஒன்றும் கிடையாதுங்கிறேன். நீ எப்படி சொல்றேன்னா என் கண்ணுக்கு தெரியல, அதனால அவருக்கு ஒன்றும் கிடையாது. சொல்லிட்டு போங்க. கடவுளுக்கு அதனால கண்ணுக்கு எங்களுக்கு என்ன தெரியல, பிரச்சனை? கடவுளுக்கு தெரியாது. அதனால எங்களுக்கு என்ன இல்ல, பிரச்சனை? இதைத்தான் நீங்க இல்ல அடிக்கடி சார், சொல்றீங்க. வெக்கமான சூடு சொரணை, அறிவு இதெல்லாம் என்ன பண்ணுன்னு இருக்குல்ல. ஆமா ஆமா. நம்ம கடவுள் என்ன பண்றாருன்னு இருக்குல்ல. அதே கடவுள்ல என்னுடைய மனசுல என் பக்தியில ஊர்வலம் போறோம், சாமி தூக்குறோம், Right, right. கோயில பூஜை So, பண்றோம். பகுத்தறிவுனா உங்க பார்வையில என்ன? அந்த அது மாதிரி ஏதோ சொல்றேன் நீங்க. பகுத்தறிவுனா எல்லா நூல்களையும் ஆய்வு செய்து, எங்க வேதங்களே இப்படி இல்லை. கீதையிலேயே ஒரு விஷயம் வச்சுங்க. பகவத்கீதையில அர்ஜுனன் சொல்றான், என்ன குழப்பற நீ யார்கிட்ட? கிருஷ்ணர்கிட்ட. கிருஷ்ணர்கிட்ட வாதம் பண்றான். ம். நீ ஞானம் தபஸ் பண்ண போன்னு சொன்ன, அது ஒரு தாட் இருக்கு. என்னை போர் செய்யுங்கிற, எதிர்த்தாப்புல கொல்லுங்கிற, எனக்கு புரியலை, மறுபடியும் சொல்லுங்கிறான். அப்போ அவர் சொல்றாரு, நீ சத்திரியனை பிறந்திருக்க, நாட்டை காப்பாற்றுறதுக்கு பிறந்தவன், அறத்தை காப்பாற்ற வேணும்னா நீ போர் செய்யத்தான் வேணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த வாத பிரதிவாதம் கீதை முழுக்க இருக்கு. அர்ஜுனன் கேட்பான், அவர் பதில் சொல்றாரு, அவன் கேட்பான், பதில் சொல்றாரு. இப்படி கேள்வி பதில் ரூபத்தில் தான் அது போகுது.
கடவுளாக இருந்தாலும் கேள்வி கேட்டு பதில் சொல்லி தான். ராமாயணத்தில் அந்த மாதிரி இருக்குது. ராமர்கிட்ட ஜாபாலி கேட்குறாரு, இறந்தவங்களாம் தவசம் பண்ணுறாங்களே பண்ணாட்டா என்ன அப்படின்னா, வெளியூர் போனவருக்கு இங்கே ஒருத்தர் சாப்பாடு போட்டால் அவர் சாப்பிட்ருவாரா? நிறைய கேள்வி இருக்குது. அது மாதிரி யுத்த காண்டத்தில் லக்ஷ்மணனே பேசுகிறான், நாஸ்திவாதம் பேசுகிறான். அப்புறம் அதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்கிறாரு. எங்கள் புராணம் கண்மூடித்தனமாக வரலைங்க. எல்லா கேள்வியும் கேட்கப்பட்டு அங்கங்கே அதுக்கு பதில் சொல்லப்பட்டு அந்த பதிலின் அடிப்படையில் தான் நம்ம பக்தி கொள்கிறோம், இல்லைன்னா கிடையாது. அதனால 63,000 இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வாழ்ந்துருக்காங்க. அங்கங்கே அவங்க தத்துவம் சொல்கிறாங்க. எதுவுமே எல்லாம் பிளைண்டாக ஒத்துக்கிறதுங்கிற இந்து மதம் கிடையாது. அது நிறைய கேள்விகள், வேதங்களில் நிறைய கேள்விகள் இருக்குது. மூடப்பழக்க வழக்கத்துக்கு நான் எங்கள் வேதத்துலேருந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். மூடப்பழக்க வழக்கம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஊரில் ஒருத்தர் திதி பண்ணிட்டு இருந்தார். இந்த சின்ன பையன் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கான். அவங்க வீட்டில் ஒரு பூனை வளருது. அவர் சொன்னார், பூனை குறுக்க இருக்க அவன் இடைஞ்சல், அது கூடையை போட்டு மூடி வச்சிரு அப்படின்னார். அவன் சின்ன வயசையும் பார்த்துட்டே இருந்திருக்கான். ஒவ்வொருதான் திதி வரும்போதும் பூனையை போட்டு மூடி வச்சுருவான். அப்பா திதி பண்ணுவார். ஒரு நாளைக்கு அவர் இறந்து போயிட்டார். அவன் மெட்ராஸ் வந்துட்டான் உத்தியோகத்துக்கு. ஐயர் திதிக்கு வரணும். அவர் ஐயர்கிட்ட கேட்குறான், பூனை நீங்கள் கொண்டு வந்துறீங்களா, நாங்கள் ரெடி பண்ணிக்கணுமாங்கிறான். இது மூடப்பழக்க வழக்கம். அவர் சொன்ன மந்திரத்துக்கோ விளக்கமோ கேட்டிருந்தா அவர் சொல்லியிருப்பார். பூனையை போட்டு முடிக்க விளக்கம் சொல்ல முடியுமா? ஸோ மூட நம்பிக்கை இப்படிதான் கிரியேட் ஆயிடுது. இப்படிதான் கிரியேட் ஆகும். அப்போ நம்ம அதை ஒழிக்கணும்னா அதுதான் நல்ல மனிதருக்கு கலக்கு. அப்போ நீங்கள் அப்பாட்ட அவன் கேட்டிருக்கணும், ஏன்ப்பா மூடையை போட்டு சொல்கிறேன், இதுக்கு திதிக்கு சம்மந்தம் உண்டாப்பா, ஏன்ப்பா அப்போ அவர் சொல்லியிருப்பார், குறுக்க இருக்க போண்டா தட்டி விட்டுண்டா அதுக்காக போட சொன்னேன் பாரு. ஸோ ஒரு விஷயம் ஏன் எதுக்குங்கிறத பார்க்கணும், கேளு, அது சரியா தப்பான்னு பார்க்கணும். ஆமாம், யார்கிட்ட கேட்கணும்னு இருக்குல்ல. இந்த பையன் அப்பாட்ட கேட்டுக்கணுமே தவிர மெட்ராஸ் யார்கிட்ட போய் கேட்ட சொல்லுவானா? யார்கிட்ட கேட்கணும் இருக்குல்ல. நீங்கள் எந்த கேள்வி வேணா கேளுங்க, சம்மந்தப்பட்டவங்க பதில் ஆதாரமாக சொல்கிறவங்ககிட்ட போய் கேட்கணுமே தவிர யார்ட்டுமே கேட்காம பகுத்தறிவு இருந்தாக்கா தயிர் வடையை வச்சுட்டு முரசரி வச்சுட்டு பஜனை படுறாங்களே, இதுதான் பகுத்தறிவு. எங்கே படுறாங்க? கலைஞர் சமாதியில் போய் பாருங்க. எப்போ பார்த்தாலும் கலைஞர்கிட்ட போவாரு, ஸ்டாலின் கிட்ட போவார். இதான் இவருக்கு வேலை. நான் என்ன கேட்குறேன், நான் சொல்கிறேன். அவர் இவ்வளோ நேரம் அவர் பேசும்போது அமைதியாக இருந்தால் அதே போல் அமைதியாக இருக்கணும். இவர் சொல்கிறாலாம் இது கீதை உபன்யாசம் சொல்கிறாரு பாருங்க, அது வந்து கிட்டத்தட்ட 700க்கும் மேலே ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. இவர் என்ன சொல்கிறாரு, அர்ஜுனனுக்கு ஆர்டர் போடுறாரு, நீ அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது, பாண்டவர்கள் கௌரவர்களை நான் எப்படி கொலை பண்ண முடியும், அவனுக்கு என்னுடைய அண்ணன் தம்பிங்களாச்சு, நான் அதை செய்ய முடியாதுன்னு சொல்லும் போது கிருஷ்ணர் பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, நீ அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது, போரில் உன்னுடைய ஜாதி தர்மத்தை நீ காப்பாற்றணும், கட்டளை அதுதான். எது நீ வந்து பலனை எதிர்பார்க்காதே, சொன்னதை செய் அப்படின்றது அந்த சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதனால் நீ அதை தான் செஞ்சாகணும். அது மட்டும் இல்லாமல் நீ ஆத்மாவை தான் அழிக்க போகிற, உடலை தான் அழிக்க போகிற, ஆத்மாவை அழிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி. இப்போ இங்கே எங்கே மூட நம்பிக்கை வருதுன்னா, இன்றைக்கி யாராவது ஒருத்தர் வந்து நான் இந்து மதத்தை ரொம்ப அப்படியே கடைப்பிடிச்சிக்கிறேன் மை லார்ட், நான் வந்து ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு சொல்ல, நீ கொலை செஞ்சுட்டு வந்துட்டேன், மர்டர் கேஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, முன்னாடிலாம் 302ன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நான் ஒன்றும் பண்ணலை, அவருடைய உடலை தான் அழிச்சிருக்கிறேன், அவருடைய ஆன்மாவை அழிக்கலை, அதனால் நான் வந்து கொலை குற்றவாளி கிடையாது, என்னை விடுதலை பண்ணுங்கன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? எங்களை மாதிரி ஒரு பகுத்தறிவாதி ஜட்ஜாக இருந்தாருன்னா சரிதான் நீங்கள் சொல்கிறது. பகுத்தறிவாதி ஜட்ஜுன்னு இல்லை, ஆன்மீகவாதி ஜட்ஜா இருந்தா கூட இல்ல நான் சொல்ல வரேன், சட்டப்படி தான் எல்லாரும் சட்டப்படி. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எங்களை மாதிரி ஒரு ஆளா இப்போ ஒரு ஆன்மீகவாதியா கிருஷ்ணனையே நம்புறவா இருந்தாலும் நீங்க சொல்றது சரிதான், நீங்க வந்து ஆத்மாவை அழிக்கல அதனால அவங்களை விடுதலை பண்றேன்னு கூட எழுதலாம் தீர்ப்பு. ஆனால் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுதான். இப்போ என்ன மாதிரி ஒரு பகுத்தறிவாதியாக இருந்தால் நீ சொல்கிறது சரிதான்ப்பா, நானும் உனக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறேன், நானும் உன் உடலை தான் அழிக்கிறேன், உன் ஆத்மாவை அழிக்கலன்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியுமா? அது மாதிரி தான் நீங்கள் எல்லா விஷயங்களுக்குமே வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட அது ஒரு நோய் மாதிரி பரவி போயிருக்குது. இன்றைக்கி நரபலி கொடுக்குறான் சார், சொந்த குழந்தைங்கள வெட்டி சாவடிக்கிறாங்க, எதுக்குன்னு கேட்டால் செல்வம் வந்து சேரும்னு சொல்லிட்டு. ஆமாம், மூட பழக்கம் தான் அது. அதே போல் நீங்கள் அங்கே கடவுளே சொல்கிறான், இங்கே ஜட்ஜு கடவுளை இங்கே நான் அதை கடவுள்னா நான் சொல்லவே இல்லை, நீங்கள் நடுவில் வந்து உங்களை இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்காது. நான் சொல்கிறது என்னென்னா சார், ஈஸியாக நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், பகுத்தறிவுக்கும் மூட நம்பிக்கைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஆன்மீகவாதிகளோ இல்லை சர்ச்சோ கோயிலோ ஏதோ ஒன்று நீங்கள் காணிக்கை கொடுங்கன்னு சொல்லுது, அது வந்து கடவுள் நம்பிக்கை உள்ள பக்தர்கள் கொடுப்பாங்க. ஆனால் அந்த பணத்தெல்லாம் வாங்கி வச்சுட்டு பூட்டு போட்டு வைக்கிற பாருங்க, அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. இன்னும் பணத்தை பத்திரமா காப்பாற்றுறதுக்காக சிசிடிவி கேமராவோடு வைக்கிறீங்க பார்த்தீங்களா பாதுகாப்பு, அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. அதனால் நீங்கள் எல்லாருமே உடம்பு சரியில்லாதவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் பகுத்தறிவை பயன்படுத்துகிறவங்க தான்.
யாருமே வந்து நம்ம இவர் ஈஷாவில் இருக்கக்கூடிய ஜக்கி வாசுதேவுக்கு உடம்பு சரினாலும் அவர் எங்கே போகிறாரு, ஐசியூவில் போய் அட்மிட் ஆகிட்டு தான் உடம்ப தேத்திட்டு வர்றாரு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல அறிவியலை தான் நம்புறாங்க. யாரா இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இல்லை யாரோ ஒரு ஃபாதர்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு உடம்பு சரியில்லை எங்கே போவார், சர்ச்சுக்கு போய் உட்காந்துருக்க மாட்டார், ஹாஸ்பிட்டல் தான் போவார். இல்லை யாரோ ஒரு ஃபாதரை ஒரு முஸ்லீமை சேர்ந்தவர் ஒரு முல்லாவாக இருந்தால் கூட அவருக்கு உடல்நிலை சரியில்லைனா இங்கே மருத்துவமனை தான் தேடி போவாங்க. அப்போது இவர்களுக்கு தேவை என்ற இடத்துல எல்லா இடத்துலையும் பகுத்தறிவும் அறிவியெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு தவறு நடக்குதுன்னு சொல்லும்போது அதெல்லாம் கூட எங்கள் மதத்தை சேர்ந்தவங்க நீங்கள் எப்படி தவறாக நீங்கள் பேசுகிறான்னு சொன்னால், மகாவிஷ்ணு செய்தது தவறு. அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு வேலையால் தான் இதை செஞ்சுன்னு இருக்கிறாரு. இந்தியா முழுக்க ஆர்எஸ்எஸில் இந்த மாதிரி ஸ்கூலுங்களை போயிட்டு நாங்கள் யோகா சொல்லித்தரோம், மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு, சயின்ஸு சொல்லித்தரோம், மேக்ஸு சொல்லித்தரோன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் போய் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அந்த புராண இதிகாச கருத்துக்களையெல்லாம் வந்து திணிக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு தைரியம் இருந்தால், கட்ஸ் இருந்துச்சுன்னா நான் ஆன்மீக சொற்பொழிவை நடத்துகிறேன்ட்டு வந்து பேசுங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் நான் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து அங்கே வந்து மாணவர்களுடைய அறிவை வந்து முழங்கடிக்க செய்யக்கூடிய விஷயங்களை பரப்பாதீங்க. அது எதிர்வரும் தலைமுறைக்கு மாணவ செல்வங்களுக்கு பேராபத்தாக இருக்கும். அதை ஒருபோதும் தமிழ்நாட்டு மண் ஏற்றுக்கொள்ள. அமைச்சர் காந்தி சொன்னது கரெக்ட் தானே? காந்தி சொன்னது அது தவறு கிடையாது, அது தவறு கிடையாது. பெண்களை அவர் உயர்த்தி பேசியிருக்கிறார். ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க ஆண் குழந்தைனாலே வந்து எங்களுடைய சொந்த வீரம் சொல்றீங்க. ஆண் குழந்தைனா வீரம், ஏற்கனவே அதுக்கு முதல்லயே நம்ம பேசிட்டோம். பெண் குழந்தைனா அப்பயே நான் சொல்லிட்டேன். இருவருக்கும் மிக்க நன்றி. அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு நன்றி. வணக்கம். Holidaysனாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Milky Mist Cow Ghee. Milky Mist Cow Ghee. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.